சோதி அந்தத்தின் சுடரே போற்றி சுடஞான ஒளியை போற்றி. என் தமிழ் சமூகம் அனைவருக்கும் பெருமாள் அடிகளாரின் அன்பான வணக்கங்கள். தமிழ்ஞான சபையின் மூலமாக நாங்கள் மெஞ்ஞான விளக்கங்களை கூறிக்கொண்டிருக்கின்றோம். அந்த மெஞ்ஞான விளக்கங்களை கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இன்றைக்கு நாங்கள் கூற இருப்பது ஆன்மீக விழிப்பு என்ற தலைப்பை கொண்டு ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக ரகசியத்தை நாங்கள் இங்கே கூற இருக்கின்றோம். அதை நீங்கள் கவனமாக கேட்டு பயன்பெற வேண்டும். உலகத்தில் எவ்வளவோ மதங்கள் இருக்கிறதுங்க, சமயங்கள் இருக்கிறது. அந்த மதங்களிலும் சமயங்களிலும் பல புராண கதைகள் இருக்கிறது. அந்த கதைகள் எல்லாம் ஒரு மனிதன் நேர்வழிப்படுத்தக்கூடிய தன்மையில் தான் இருக்கும். ஆனால் இந்து மதத்தில் இருக்கின்ற புராணங்கள் ஆன்மீக ரகசியத்தை மையமாக கொண்டு இங்கே கூறப்பட்டிருக்கிறது. அந்த ரகசியத்தை நம்மில் பலர் அறியாமல் இருக்கிறார்கள். இதுதான் தொன்று தொட்டு வருகின்ற ஒரு வழக்கமாக இருக்கிறது. இருந்தாலும் ஞானம் என்ற ஒரு நிலையை யார் அடைகிறார்களோ அவர்கள்தான் இந்த ஆன்மீகத்தின் உண்மை ரகசியத்தை அறிந்து உணர்வார்கள். ஆனால் அந்த வாக்கியம் இறைவன் எல்லோருக்கும் கொடுப்பதில்லை, ஒரு சாரர். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றோம். நம் தமிழ் சமூகம் கண்ட அந்த உன்னதமான ரகசியம் இன்றைக்கு மறைந்து கொண்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் அவற்றை கண்டு வரும் சந்ததியினருக்கு இதற்காகத்தான் இந்த புராண கதைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கே கூறுகின்றோம். உலகத்தில் இறைவன் முதலாக ஜீவராசிகளை படைக்க நினைக்கின்றான். அப்படி நினைத்த இறைவன் ஜீவராசிகளை படைக்கின்றான். அந்த படைத்த அந்த ஜீவராசிகளுக்கு உயிரோட்டத்தை கொடுக்க வேண்டும். அந்த உயிரோட்டமானது நேரடியாக இந்த உடலுக்கு வராது என்பதை இறைவன் தீர்மானித்து நாம் படைக்கின்ற அந்த அனைத்து ஜீவராசிகளையும் காக்கக்கூடிய நிலையில் யார் இருப்பார்கள் என்பதை இறைவன் தீர்மானிக்கின்றான். அதன் அடிப்படையில் 2 பேரை அவன் அழைக்கின்றான். அதில் ஒருவர் சூரியர், மற்றொருவர் சந்திரர். இந்த சூரிய சந்திரனை வைத்துதான் இறைவன் இந்த உலகத்தில் இருக்கின்ற 84 லட்சம் பிறவீனங்களை படைத்து இருக்கின்றான். சூரிய சந்திரன் தான் இங்கே ஆதாரமாக இருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறார்கள் என்பதற்காக நாம் அவர்களை வணங்கக்கூடாது. இதைதான் நம் பாகவதம் நமக்கு இங்கே தெளிவுபட கூறுகின்றது. எதற்காக கூறப்பட்டிருக்கிறது என்றால், உலகத்தில் நாம் பல பிறவி இனங்களை கண்டு அடைந்து உழன்று ஏதோ புண்ணிய வசத்தால் இந்த மாநில பிறவியை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த பிறவியை நாம் மட்டும் அடையவில்லைங்க, இறைவன் நம்மேல் கருணை வைத்து நமக்காக கொடுத்திருக்கின்றான். அதனால் இந்த கிடைத்த இந்த மானிட பிறவியை நாம் பயன்படுத்தி கொண்டு இந்த பிறவியை இத்துடன் நாம் முடித்து கொள்ள வேண்டும் என்பது இறைவனுடைய சித்தம். ஆனால் நம்முடைய சித்தம் அதுவல்ல. இறைவன் நினைத்த போல் நாம் நடந்திருந்தால் இன்றைக்கு உலகத்தில் பேதமை இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கு பேதமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இது அறியாமை. இந்த அறியாமை நம்மை விட்டு அகல வேண்டும். அதற்காகத்தான் கூறப்படுகிறோம். உலகத்தில் இங்கே சூரிய சந்திரன் என்ற நிலைப்பாடை கொண்டுதான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உடலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சூரிய சந்திரன் அல்லாமல் வேற யாரும் நம்மளால் காப்பாற்ற முடியாதுங்க. இங்கே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அந்த சூரிய சந்திரனுடைய பங்கு இருக்கத்தான் செய்கிறது.
அவங்களுடைய பங்கு இல்லாமல் நம்மளால் எந்த காரியமும் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம அவங்களை வணங்கவும் கூடாது. ஏன்னா இந்த சூரிய சந்திரனை வணங்கினால் நாம் மீண்டும் இங்கே அல்லலில் மாட்டிக்கொள்வோம். பிறவியை எடுத்து துன்பத்தை அனுபவித்து கொண்டேதான் இருப்போம் அன்றி இப்பிறவி எடுத்த பயனை நாம் அடைய மாட்டோம் என்பதை நாம் தீர்மானமாக அறிய வேண்டும். ஏன்னா அங்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் ஞானம் என்ற திறத்தினை நாம் அடைய வேண்டும். அதற்கு நாம் உண்மை இறைவனை வணங்க வேண்டும். அந்த உண்மை இறைவனை வணங்கினால்தான் நம்மேல் அவன் கருணை கொண்டு ஒரு மெஞ்ஞான குருவை நமக்கு காண்பிப்பான். அந்த மெஞ்ஞான குரு தான் நமக்கு உண்மை இறைவனை யார் என்று காண்பித்து அவனை எப்படி வணங்க வேண்டும் என்ற திறத்தை கொடுத்து மீண்டும் நம்மை பிறப்பு இறப்பு என்ற நிலையில் மாட்டிக்கொள்ளாத அந்த இறை ரகசியமான முத்தி பேற்றினை அடைகின்ற அந்த வித்தையை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் கூறுவது என்னவென்றால், இங்கே சூரிய சந்திரர் என்ற சக்தியை நாம் வணங்கக்கூடாது என்பதுதான் ஆன்மீகத்தின் ஒரு உண்மையான உத்தரவு. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் எவ்வளோ பேர் யோகா சொல்லிக் கொடுக்குறாங்க. அவற்றில் முக்கியமானது பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் என்னதான் இவர்கள் செய்து கொண்டிருந்தாலும் இந்த பிராணாயாமத்தால் இந்த உடல் பலம் பெறும், ஜீவன் பலம் பெறும். ஆனால் இறைகதி என்ற ஒரு நிலையை நாம் அடைய முடியாது. மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு என்ற சூழலில் மாற்றிக்கொண்டு அல்லலை தான் நம்ம அனுபவிக்க முடியும். ஆனால் ஞானம் என்ற ஒரு திறத்தினை நாம் அடையும் பொழுதுதான் இதனுடைய ரகசியமே விளங்குங்க. இல்லை நமக்கு விளங்காது. ஆனால் பாகவதம் இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. நாம் அவற்றை உணராமல் அவற்றை நாம் அந்த கதைகளால் நாம் விண்ணப்பட்டு அது சொன்ன அந்த ரகசியத்தை அறியாமல் அவங்க சொன்ன அந்த உருவத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து இங்கே வணங்கி கொண்டிருக்கின்றோம். பாகவதத்தில் சொல்லப்பட்ட கதை என்னன்னா, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை தான். ஆனால் அதனுடைய ரகசியம் யாரும் அறியாதது, ஞானிகள் மட்டுமே அறிந்தது. அதனால் நம் தமிழ் சமூகம் அனைவரும் இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கே இப்பொழுது அவற்றை கூறுகின்றோம். திருப்பார்கடலிலே அசுரர்களும் தேவர்களும் வாசிகி என்ற பாம்பின் துணை கொண்டு அமுதம் கிடைக்கிறார்கள். அப்பொழுது அந்த பாம்பு வலி தாங்காமல் விஷத்தை கக்கி விடுகிறது. பாம்பு விஷத்தை கக்கன உடனே அசுரரும் தேவரும் ஓடிடுறாங்க. விஷம் இங்கே திருப்பார்கடலில் கலந்து கொண்டிருக்கிறது. இதை சிவபெருமான் பார்க்கின்றார். விட்டாக்க இந்த திருப்பார்கடல் முழுவதும் இங்கே விஷமாகிவிடும் என்று அவர் நினைத்து அந்த விஷத்தை மட்டும் அவர் எடுத்து புசிக்கின்றார். தாயார் சும்மா இருப்பாங்களா? இவர் விஷத்தை புசித்த உடனே இவர் நேரம் நெஞ்சில் கையை வச்சிட்டார். அந்த விஷம் நெஞ்சு குழியோடு நின்று விட்டது, கீழே இறங்கவில்லை. அதுதான் ஆழகால விஷத்தை ஆண்டவன் உண்டார் என்ற ஒரு பழமொழி உண்டு. இது ஒரு கதையாக சொல்லப்பட்டது. இது கதை, நெசம் அல்ல. இந்த கதை எதற்காக சொல்லப்பட்டது என்றால், நாம் இங்கே சூரிய சந்திரர் என்ற இருவரை நாம் வணங்கக்கூடாது. அவர்களை வணங்கினால் நாம் மீண்டும் இங்கே பிறப்பு இறப்பு என்ற நிலையிலிருந்து விடுபடவும் முடியாது என்ற தன்மையை உணர்த்துவதற்காகத்தான் அந்த கதை அங்கே சொல்லப்பட்டது. இங்கே சூரியன் என்பது அசுரர்கள், சந்திரன் என்பது தேவர்கள். இங்கே வாசிகி என்ற அந்த பாம்பு சொல்லுகிறோமே, அது இங்கே வகாரம். வகாரம் என்பது இங்கே வாயு. இந்த உடலில் இங்கே உயிர் உறவாடி கொண்டிருக்கிறது என்றால் நேராக இந்த உயிராகப்பட்டது இந்த உடலுக்குள்ளே செல்லாதுங்க. நம்ம அறிஞ்சு பார்க்க வேண்டும்.
இந்த உயிர் நேரடியாக இந்த உடலுக்குள்ளே செல்லாது, அதற்கு அதிகாரமும் கிடையாது. அப்போ யாருக்கு அதிகாரம் என்றால் சூரிய சந்திரருக்கு மட்டும்தான் அதிகாரம். அதனால் அந்த சூரிய சந்திரன் நம் உள்ளத்திலே இருக்கிறார்கள். இங்கே வலது மூக்கு துவாரம் சூரியன், இடது மூக்கு துவாரம் சந்திரன். இங்கே சூரியக்கலை என்பது 12, சந்திரக்கலை என்பது 16. அதான் சொல்லுவாங்க 16 தேவர்களும் 12 சூரியர்களும் திருப்பார் கடலிலே வாசியின் பாம்பை கொண்டு அமுதம் கடைந்தார்கள் என்று. இங்கே திருப்பார் கடல் என்பது இங்கே வெட்டவெளி. இந்த அண்ட சராசரத்தையும் தாங்கி கொண்டிருக்கிற இந்த வெளி, அதைத்தான் நாம் திருப்பார் கடல், பெருந்துறை என்று நம் ஆன்மீக முன்னோர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த வெட்டவெளியில் என்று சொல்லுகின்ற இந்த திருப்பார் கடலிலே இங்கே சூரிய சந்திரர் அமுதம் கடைகிறார்கள். யார் கொண்டு? வாசிகி என்ற பாம்பின் கொண்டு. இங்கே வாசிகி என்பது வகாரம். அந்த வகாரம் என்பது வெளியிலே காற்றாக இருக்கிறது, உங்களுக்கு உயிராக இருக்கிறது. அந்த உயிராகப்பட்டது இங்கே ஒன்று வலநாசி பக்கம் ஓடும் அல்லது இடநாசி பக்கம் ஓடும். இந்த வலநாசி பக்கமும் இடநாசி பக்கமும் ஓடும் பொழுது நாம் இங்கே மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற நிலையை அடைந்து கொண்டுதான் இருப்போம். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு உண்மையை அறிய வேண்டும். இங்கே சூரிய சந்திரன் அல்லாமல் அவற்றை தாண்டி இருக்கின்ற ஒரு நிலை, அது என்னன்னு நம்ம அறியணும். அதான் நம்ம அழகினி சித்தர் ஐயா சொல்லுவார், சங்கு 2 தாரே 1 சன்னல் பின்னல் ஆகையால் மங்கி மாளிதை உலகில் மானிடங்கள் எத்தனை, சங்கு 2ஐயும் தவிர்த்து தாரே ஊத வல்லீரே கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமோ. இப்போ இங்கே சூரிய சந்திரன் என்ற இங்கே இந்த சோசமாகப்பட்டது நடந்து கொண்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு இங்கே அல்லல் துன்பம், இந்த சம்சார கடத்திலிருந்து நாம் விடுபட முடியாது. அப்போ முக்தி பேற்றினை நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு நிலையை நாம் இங்கே பார்க்க வேண்டும். ஏன்? இங்கே இந்த சூரியனும் சந்திரனும் மாறி மாறி நடக்கிறது. இங்கே மாறி மாறி நடக்கும்போது இந்த வாசிகி என்ற இந்த மூச்சாகப்பட்டது நொந்து நூலாய் போய் அது விஷத்தை கக்குதுங்க. இங்கே விஷம் என்பது என்ன? மரணம். நன்றாக புரிஞ்சுங்க. இங்கே சூரிய சந்திரர் என்ற நிலைப்பாட்டை கொண்டு இந்த உயிரானது வலநாசியிலும் இடநாசியும் ஓடிக்கொண்டே இருந்தால் நமக்கு அமுதம் என்னைக்குமே கிடைக்காது, விஷம்தான் கிடைக்கும். இங்கே விஷம் என்பது மரணம். இந்த மரணத்திலிருந்து ஒரு மனிதனும் விடுபட முடியாது. எப்போ? இங்கே சூரிய சந்திரன் என்ற இந்த சுவாசமாகப்பட்டது நடந்து கொண்டிருக்கும் வரையில். அதற்காக சரி முக்தி பெற்று நாம் அடைய வேண்டும். என்ன பண்ணணும்? நாம் அறிவின் துணை கொண்டு இறைவனின் கருணை கொண்டு நாம் வணங்கினால் நிச்சயமாக அந்த தன்மையை நம்முள் இறைவன் உணர்த்துவான். இங்கே நாம் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தை ஒரு கோலாக நாம் நட வேண்டும். ஆடக்கூடாது, அசையக்கூடாது. அதில் நமது உணர்வை கயிற்றால் கடைய வேண்டும். நன்றாக புரிஞ்சு பாருங்க. உள்ளமெனும் கோலினை நட்டு உணர்வெனும் கயிற்றால் நாம் கடைந்தால் சூத்திரம் என்ற அமுதம் வெளிப்படும். அந்த அமுதத்தை நாம் பருகினால்தான் நமக்கு இங்கே முக்தி, அதாவது மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. இங்கே உள்ளம் என்பது நம்முடைய நினைவு. உள்ளம் என்பது நம்முடைய நினைவு. இந்த நினைவோடு நம்முடைய உணர்வாக இருக்கின்ற இந்த நிலையை கயிறாக நாம் திரித்தோமானால் சூத்திரம் என்ற அமுதம் வெளிப்படும். இங்கே சூத்திரம் என்பது இந்த வாயுக்கு தான் பேரு. சொல்லுவாங்க குடகுடி மச்சன சாகி பையா அவர்கள், சூத்திரப்பாவை கயிறற்று வீழ்முன் சூச்ச கயிறினை பாரடா, அதி சூச்ச கயிறினை பாரடா.
சாத்திரம் வேதம் சதகோடி கற்றாலும் சமய நெறிகளில் சாரம் பெற்றாலும் மற்றொன்று உதவாது உதவாது உதவாது. இப்படி தான் ஐயா சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்முடைய நினைவை ஒரு இடத்தில் நிலைநிறுத்த வேண்டும். அங்கே இந்த உணர்வெனும் நீரை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த ரெண்டு நிலையை நாம் நெறிப்படுத்தும் பொழுது இங்கே சூத்திரம் என்ற அந்த வாயு, அதாவது நம்முடைய மூச்சாகப்பட்டது மேல் நோக்கு நிலையில் சென்றடையும். இங்கே சூரியனாகவும் ஓடாது, சந்திரனாகவும் ஓடாது. தாரை என்று அதற்கு பெயர். அதைத்தான் நாம் சுழுமுனா என்பார்கள். அதை நம்ம ராஜ நாடியும் என்பார்கள். அதற்கு சிவசக்தி நாடி என்றும் பெயரும் உண்டு. அப்போ இந்த சூரிய சந்திர பக்கம் ஓடுகின்ற இந்த உயிராகப்பட்டு நேர்நிலைப்படுத்தும், ஒரு நிலையை அடையும். அந்த ஒரு நிலையை அடைந்து அது நேராக ஆங்கில சக்கரத்தை சென்று அடையும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாகம் இருக்கிறது. இந்த உயிராகப்பட்டது கீழ்நோக்கு அமைப்பை கொடுக்கக்கூடியது இந்த சூரிய சந்திரன், மேல் நோக்கு அமைப்பை கொடுக்கக்கூடியது தாரை சுழுமுனா. அதற்கு நம்ம என்ன செய்யணும்? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 நிலைகளையும் ஒன்றாக இணைக்க வேண்டும். எப்படி இணைக்கிறது? ஒரு மெஞ்ஞான குரு அவற்றை காண்பிக்கும் போதுதான் அவற்றை நாம் கண்டு அறிந்து உணர முடியும். புறத்திலே எவ்வளவு பேர் யோகம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், சாதனம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், பல கலைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த கலைகள் எல்லாம் உங்கள் ஜீவனையும் காப்பாற்றாது, உங்களையும் இப்பிறப்பு இறப்பு இல்லா நிலையும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவையெல்லாம் சரிகை, கிரிகை, யோகம் என்ற 3 நிலைப்பாட்டை கொண்டு இருக்கிறது. இந்த உலகம் அந்த 3ல் இருக்கிறதுனால தான் இங்கே துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஞானம் என்பது தனியாக இருக்கிறது. இங்கே ஞானம் என்பது அறிவு. அறிவு ஒன்றே உலகத்தில் உயர்ந்தது. அறிவை தவிர வேறொன்றும் உயர்ந்தது அல்ல. நமக்கு அறிவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதுதான் தாரை என்று அதற்கு பெயர். அந்த ஒரு நிலையை இந்த உயிராகப்பட்டது நேர்நிலையாகி அது மேல் நோக்கி அமைப்பு இருக்கும்போது நாம் அறிவுமயமாக பிரகாசித்து கொண்டிருக்கின்றோம். என்றைக்கு ஒரு சாதகன் இந்த உயிரை நேர்படுத்தி மேல் நோக்கி நிறுத்துகின்றானோ அவன் மட்டும்தான் இங்கே சூத்திரம் என்ற அமுதம் வெளிப்படும் என்று சொன்னார்களே, அந்த சூத்திரம் என்ற அமுதம் தான் சுழுமுனா. சூரிய சந்திரன் என்ற நிலைப்பாட்டில் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த சோசமாகப்பட்டது ஒரே நிலையை அடைந்து அது மேல்நோக்கு அமைப்பில் சென்று அடைய வேண்டும். அந்த தன்மையை நாம் ஞானம் என்ற தெளிவை அடையும் பொழுதுதான் இந்த உயிரினுடைய தன்மையை நாம் கண்டு உணர முடியும். என்றைக்கு இந்த உயிருடைய தன்மையை நாம் உணர்கின்றோமோ அன்றைக்கு தான் மீண்டும் பிறப்பு இறப்பு இல்லாத நிலை. இல்லைனா மீண்டும் மரணம்தான். இங்கே மரணம் என்பது ஆழகால விஷம். அந்த ஆழகால விஷம் தான் மரணம். இங்கே சூரிய சந்திரன் என்ற சுவாசமாகப்பட்டது ஓடிக்கொண்டிருக்கிற வரையில் நாம் இங்கே அல்லலாம் பிறப்பில் இருந்து விடுபட முடியாது. துன்பத்தை மட்டுமே நாம் அனுபவிக்க முடியும். இந்த பிறவி எதற்காக எடுத்து வந்தோம்? 84 லட்சம் பிறவி இனங்களை கடந்து கடைசியாக உயர்வாக யாருக்கும் கிடைக்காத ஒரு மகத்துவமான மனித பிறவியை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கின்றான். இப்பிறவிலேயே நாம் இந்த பிறப்பை நாம் அறுத்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் வேறு எவரிடத்தும் சென்று முறையிட்டு உபதேசம் பெற வேண்டிய அவசியம் தேவையில்லை. இங்கே உள்ளமேனும் கோயிலாக இருந்து உங்களுக்கு உணர்வாகவும் இருந்து கொண்டு உங்களுக்கு எல்லா செயலையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த இறைவன் உங்கள் உடலிற்குள்ளே அமர்ந்து கொண்டு இருக்கின்றான். இவன் இன்றைக்கு வணங்குவான், நாளைக்கு வணங்குவான் என்று அவனும் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் நாம் அவனை சீண்டி கூட பார்ப்பதில்லை. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான் ஆண்டவன்? நம்மளை அம்போன்னு விட்டு போயிடுறான். அவன் நம்மளை என்றைக்கு அம்போன்னு விட்டு போகிறானோ அன்றைக்கி நம்ம சங்கு ஊதிடுவாங்க. பெரும் அல்லல். அந்த அல்லல் நம்மளை விட்டு மட்டும் போகலை.
நம்மளை சார்ந்து இருக்கின்ற அத்தனை பேருக்கு ஒரு பெரிய துன்பத்தை கொடுக்கிறது. ஏன்னா உலகத்திலேயே மரணம் என்பதுதான் பெரிய துன்பம். அந்த துன்பத்தை கொடுக்கக்கூடியதும் பிறப்பை கொடுக்கக்கூடியதும் இங்கே இந்த சூரியர் சந்திரன் மட்டும்தான். என்றைக்கு இந்த சூரியர் சந்திரரை வணங்காமல் தாரை என்ற ஒரு நிலையை கொண்டு நாம் வணங்குகின்றோமோ அன்றைக்கு தான் நாம் இங்கே முத்தி என்ற ஒரு அமுதத்தை பருக முடியும். இதைத்தான் பாகவதம் நமக்கு இங்கே உணர்த்துகிறது. இந்த சூரிய சந்திரன் என்பது இறைவனுடைய பணியால், இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடியவர்கள். அதற்காக இவர்களை இறைவன் ஆகிட முடியாது. இறைவன் நம்மிடத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு மூலதனம் கொடுத்து இருக்கின்றான். அந்த மூலதனத்தை நாம் பேணி காக்க வேண்டும். நாம் செய்து கொண்டிருக்கின்ற எல்லா காரியங்களும் நேர்வழிப்பட்டதாகவும் நியாயமானதாகவும் தர்ம நெறியாகவும் இருக்க வேண்டும். அந்த மூலதனத்தை நாம் பேணி காக்க வேண்டும். என்றைக்கு அந்த மூலதனம் நம்மை விட்டு குறைஞ்சி வெளி செல்லுகிறதோ அன்றைக்கு நாம் இங்கே மாண்டு விடுவோம். நம்மளை காப்பாற்றக்கூடியவன் உலகத்தில் புறத்திலே எங்கும் இல்லை, உங்கள் அகத்திலே அமர்ந்து அவன் உங்களுக்கு தேவையான அனைத்து செயல்களையும் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை கவனித்து கொள்ளுங்கள். என்றைக்குமே நாம் இங்கே சூரிய சந்திர நிலை கொண்டு இருக்கக்கூடாது. இந்த சூரிய சந்திரனை தாண்டி நாம் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று நினைத்தால் இங்கே தாரை என்ற ஒரு நிலையை கொண்டு நாம் வணங்க வேண்டும். நன்றாக பார்க்க வேண்டும். நாங்கள் சொல்லுவதை உங்கள் அனுபவத்தில் பாருங்கள். ஏன்னா உலகத்தில் உங்களுடைய ஜீவனை தவிர உயர்வான ஒரு பொருள் உலகத்தில் கிடையாதுங்க. உங்கள் ஜீவனை விட உலகத்தில் வேறு இறைவன் என்பவன் உலகத்தில் இல்லை. இது ஆணித்தரமான உண்மை, இது சத்தியம். அதனால் உங்களுள் ஜீவனாக இருந்து உங்களை வழிநடத்துகின்ற அந்த சிவபெருமானை நீங்கள் எப்படி வணங்க வேண்டும் என்றால் தாரையை கொண்டுதான் வணங்க வேண்டும். ஏனென்றால் அவன் தாரை சொரூபமாக இருக்கிறவன், அக்னி சொரூபமாக இருக்கிறவன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த நிலையை கொண்டுதான் நாம் அவனை வணங்க வேண்டும் என்பதுதான் இங்கே புராண காவியங்கள் கூறிக்கொண்டிருக்கிறது. பல புராணங்கள் பலவிதமான தன்மைகளை இங்கே நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் நாம் இங்கே அதை பற்றி நம்ம யாரும் உணர்வது கிடையாது. இவற்றை எல்லாம் உலகுக்கு சொன்ன ஒரு சமூகம் என்பது நம் தமிழ் சமூகம் தான். ஆன்மீகத்தின் அடிநாதத்தை நோண்டி பார்த்த சமூகம். தமிழை தவிர உலகத்தில் உயர்ந்தது எதுவும் இல்லை. அதனால் இன்றைக்கு நாம் பேசுகின்ற நம் தாய்மொழியாகிய இந்த தமிழை ஒரு சார் கேவலமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது தேவ மொழியின் என்று இதுக்கு பெயர். தேவ ரகசியத்தை உள்ளடக்கிய ஒரு மொழி என்பது எது என்றால் நம் தமிழ் மொழி மட்டும்தான். என்றைக்கு ஒரு மனிதன் ஞான தமிழை சுவைக்கிறானோ அவன்தான் இறைகதி அடைவான். ஞான தமிழை சுவைக்காத ஒருவரும் இறைகதியை அடைய முடியாதுங்க. இது சத்தியம். தமிழை சுவைத்தால் மட்டும்தான் ஒருவருக்கு முக்தி என்ற ஒரு நிலை. அந்த நிலையை கொடுப்பது ஞான தமிழ் மட்டும்தான். அதனால் ஒவ்வொருவரும் ஞான தமிழை சுவைக்க வேண்டும். ஞான தமிழை சுவைக்கும் போதுதான் ஆன்மீகத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு விளங்கும். அதுதான் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லுகிறார்கள். இங்கே நான் கடவுள் என்ற ஒரு நிலையை நாம் எட்ட வேண்டும். எப்பொழுது ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணரும் பொழுது அவன் கடவுளாக ஜொலிக்கின்றான். கடவுள் வேறு நாம் வேறு என்பது நிலை இல்லை. இந்த கடவுள் வேறு நாம் வேறு என்று பேதப்பட்டு இருக்கிறதால நீ புறத்தை நோக்கி அலைஞ்சு கொண்டு இருக்கிறோம். இந்த மலையில இருக்கிறான், அந்த காட்டில் இருக்கிறான். அதான் சொல்லுவாங்களே, ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் காடு மலைதோறும் அலைந்து காலெழுத்தேன் பூரணமே. பட்டந்தார் சொல்றார். ஐயா கபீர்தாஸ் சொல்லுவார், எள்ளுக்குள் எண்ணெய் போல சிக்குமுக்கில் நெருப்பை போல உன் உடலுக்குள்
உன் இறைவன் இருக்கின்றான், உணர முடிந்தால் உணர்ந்து கொள். எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்தை ஞானியர்கள் கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நம்ம இதனால் அதை பற்றி பார்க்கறதே கிடையாது. நம்மளை காப்பாற்றக்கூடிய இறைவன் நம் உடலில் மட்டும்தான் இருக்கின்றான். அவன் ஒவ்வொருவருக்கும் தனிப்பதியாக இருக்கின்றான். அந்த தனிப்பெரும் கருணையாக இருக்கின்ற அந்த எம்பெருமானை நாம் ஞானம் என்ற தெளிவினை அடையும் பொழுதுதான் அவன் யார் என்பதை நம்மால் உணர்ந்து அவனை வணங்க முடியும். அந்த தன்மையை கொடுப்பது ஞானத்தமிழ் மட்டும்தான். உலகத்தில் யார் எந்த மொழி வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் இறைகதி அடைய வேண்டும் என்று நினைத்தால் தமிழை மட்டும்தான் சுவாசிக்க முடியும். அவ எந்த மதமாக இருக்கட்டும், எந்த மொழியாக இருக்கட்டும், ஆனால் கடைசியாக அவர்கள் சேரக்கூடிய ஒரு மொழி எது என்றால் தமிழ் மொழி மட்டும்தான். இதை அனுபவத்தில் கண்டு உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாதுங்க. அதனால் ஒவ்வொருவரும் இங்கே இந்த சூரிய சந்திரனுடைய நிலைப்பாட்டில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் உலகத்தில் இவ்வளவு குழப்பம் பாருங்கள். பல மதங்கள் இருக்கின்றது, பல சமயங்கள் இருக்கின்றன, பல ஜாதிகள் என்று இப்படியே பேதப்பட்டு இங்கு அன்பு என்ற ஒரு நிலையை மறந்து எந்த ஒரு உயிரினத்தின் மேலும் யாரும் அன்பு செலுத்துவது இல்லை என்று குறைந்துவிட்டது. யாரும் தர்ம நெறியை கடைபிடிப்பதில்லை. இங்கே என்றைக்கு நாம் தர்ம நெறியை கடைபிடிக்கின்றோமோ அன்றைக்கு தான் உயர்வான நிலையை நம்மால் அடைய முடியும். அதனால் ஒவ்வொருவரும் ஞானம் என்ற தெளிவை அடையுங்கள். என்றைக்கு ஞானம் என்ற தெளிவை அடைகிறீர்களோ அன்றைக்கு தான் உங்களுக்கு தெரியும் இந்த பிறப்பு எடுத்து வந்த ரகசியத்தின் பயனை நீங்கள் அறிந்து அதை உங்களால் உணர முடியும். இது யார் சொல்லியிருக்கிறார்? இன்னைக்கு பாகவதம் அதை தான் சொல்லுது. இங்கே அசுரர் தேவர் என்று சொல்லப்பட்ட அந்த விஷயம் என்பது இங்கே வளநாசியில் ஓடுகின்ற சூரியன் அக்கினி சுரூபமாக இருக்கின்றவன், மூக்க குணமாக இருக்கின்றவன். இங்கே சந்திரன் சாது, நமக்கு அறிவாக இருக்கக்கூடியவன். இந்த இரண்டு நிலைகளை கொடுக்கக்கூடியது இங்கே வாசிகி என்ற இந்த வகாரம், உங்களுடைய மூச்சு. இந்த மூச்சாகப்பட்டது இங்கே சூரியன் வழியாகவும் சந்திரன் வழியாக மாறி 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 நடக்கும்பொழுது இங்கே விஷம்தான் வெளியே வரும். இங்கே விஷம் என்பது மரணம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மரணம். அதனால் நாம் மீண்டும் இங்கே இந்த விஷத்தை புசிக்க கூடாது, அமிர்தத்தை புசிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை நாங்கள் இங்கே உங்களுக்கு கூற இருக்கின்றோம். அதனால் உண்மை ஆன்மீகத்தை அறிய வேண்டும், உண்மை இறைவனை கண்டு வணங்க வேண்டும் என்ற நிலையை எடுப்பவர்கள் எங்கள் தமிழ் ஞான சபை இணையதளத்தை கண்டு எங்களுடைய முகவரியை கண்டு எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் இந்த இறை ரகசியத்தை உங்களுக்கு நாங்கள் போதிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.